Good evening, guys. Welcome back to our end of day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 16th July 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோவை மார்க் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா தீஸ் ஆர் அவர் ப்ரைமரி கோஆர்டினேட்ஸ். நம்மளோட சார்ட்லேயே அவைலபிளாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கோஆர்டினேட்ஸ் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் ரெகுலராக இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு போக போக இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெவல்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ இது ரெண்டு கோஆர்டினேட்ஸும் எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து நம்ம எடுத்திருக்கிறது வந்துட்டு நியூஸ் பேஸ் கீ லெவல்ஸ். இது காலையில் 8:30 மணிக்கு நம்மளுக்கு எப்போவுமே கிடச்சிரும். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இது நார்மலாகவே நம்ம நியூஸில் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாலே போட்டாலே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நான் வந்துட்டு 3 இதை மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, எப்படி மார்க்கெட்டை நான் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்துட்டு இன்புட்ஸ் கொடுப்போம் அப்படின்றத வந்துட்டு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா இனி அப்கமிங் வீடியோஸில் நம்ம புதுசாக சில விஷயங்களை வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஃபார் பெட்டர் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ அதனால நம்ம ஏர்லியர் வீடியோஸை ஒர்க்கை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக வந்துட்டு எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறதுன்றது புரியும். அந்த விஷயத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணுற ஒரு விஷயம் என்னடானா பிசிஆர் ரேஷியோ. பிசிஆர் ரேஷியோனா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா அது புட் கால் ரேஷியோ. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அந்த ரேஷியோவை யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிசிஆர் ரேஷியோனா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிள். புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் பிசிஆர் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 5,000 இருக்குது அப்படின்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணால் 0.5 வரும். அதுதான் நம்மளோட பிசிஆர் வேல்யூ. ஓகே, இந்த ரேஷியோவை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா இஃப் திஸ் பிசிஆர் ரேஷியோ இஸ் 1 and above அப்படி இருந்துச்சுன்னா புல்லிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே இது 1 and பிலோவாக இருந்துச்சுன்னா பேரிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்துட்டு பிசிஆர் ரேஷியோவை எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம இன்னையில இருந்து பிசிஆர் ரேஷியோவை நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் கூகுளில் போயிட்டு நிஃப்டி பிசிஆர் ரேஷியோ அப்படின்னு போட்டாலே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எங்கேனாலும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபஸ்ட் கேண்டிலை வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். எப்பவும் சொல்கிறது தான் ஃபஸ்ட் 15 minutes ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட். அதுக்கு அடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட் 15 minutesல நம்மளோட பிசிஆர் வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா 0.75 இருந்துச்சு. ஸோ இட் இஸ் கிளியர் பியரிஷ் சென்டிமெண்ட். அதுவும் நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு டக் ஆஃப் வாரே நடந்திருக்கு. கால் சைடு ஓஏக்கும் புட் சைடு ஓஏக்கும். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவல் 25,150 லெவல். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் ரவுண்ட் ஃபிகர் லெவல்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 சைடு ஓஏயுமே மாறி 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 ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்தனால இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஒரு 1.5 hours வந்துட்டு நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து தான் மூவ்மெண்ட் வந்துட்டு டுவர்ட்ஸ் அவர் ப்ரீவியஸ் டே ஹை லெவலுக்கு போயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் 5 minutes சார்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹையில் ரியாக்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னடானா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். கிளியராக இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துட்டு இங்கே ஒரு
செல்லிங் ப்ரெஷரை காட்டிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடு எடுத்திருந்தா என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, இங்கே ப்ரீவியஸ் டே ஹையில் இருந்து ரியாக்ட் பண்ண இந்த இடத்த எடுத்திருப்போம். பட் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா இட் இஸ் அ ரிஸ்கி ட்ரேட். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த லெவலை பிரேச் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இங்கேருந்து நான் ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் எடுத்திருக்கலாம் அப்படின்னாலும் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிச்சே தவிர வேற ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு நம்ம கீ லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்துட்டு கிடைக்கல. ஸோ இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. அது போக நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு அழகா ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்படியே நிற்கிது. இன்னைக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ரியாக்ஷன் எப்போ தெரியும்னா, நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இங்கேருந்து பட்டுட்டு கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் பட்டுட்டு ரிவர்சல் ஆகுதா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுகுதா அப்படின்றத நாளைக்கு நம்மளோட எண்ட் ஆஃப் டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கியோட அனாலிசிஸ் அவ்வளோதான். நாளைக்கு மூவ்மெண்ட் நல்லபடியாக போகுன்ற மாதிரி யோசிச்சுட்டு வைஸராக ட்ரேட் எடுப்போம், சிம்பிளாக சார்ட்டை வச்சுப்போம். ஸோ அன்டில் தென் see you.